ரியாஸ், தற்போது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ்கள் அங்கு வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னும் எவ்வளவு பேர் அங்கு மயக்கமுற்றவர்கள் இருக்கிறார்கள்? போதுமான அளவுக்கான ஆம்புலன்ஸ்கள் அங்கு வருதா? தற்போது நிலவரப்படி 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அப்பகுதியில் சூழ்ந்துள்ள நிலையில் அந்த வந்த வாகனமே மீண்டும் திரும்ப வரும் வண்ணமாக உள்ளது. அந்த பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதிகளான சக்தி நகர், அதே மாதிரி வடிவேல் நகர், இந்திரா நகர், போலீஸ் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக குறுக்கு வழியில் செல்வதற்காக கூட்டத்தை முந்தி சென்ற பெண்கள், அதே போன்று குழந்தைகள் அப்பகுதியில் மூச்சு பேச்சின்றி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்க நிலை ஏற்பட்டிருக்காங்க. இந்த மயக்க நிலை ஏற்பட்ட நிலையிலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் தாவேக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆகியோர் தொடர்ச்சியா அப்பகுதியில் உள்ள மயங்கப்பட்ட நபர்களையும் அதே போல் காணாமல் கொண்ட குழந்தை உட்பட பல்வேறு நபர்களையும் அழைத்து அவர்கள் தூக்கி சென்று, அதாவது ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வராங்க. பலவேறு தற்போதைய தகவல், இருவர் மரணமடைந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம், 60 வயதான ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொருவரும் மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 5 பேரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலையில் 3 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மயக்கமுற்றவர்கள் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கும் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய தகவலும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 60 வயதான ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒருவரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த பகுதியில் தொடர்ச்சியாக தொண்டர்கள் மற்றும் கூடியிருந்த பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து செல்வதற்கான சூழல் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அங்கு ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றன. மயக்கமுற்றவர்களை அந்த பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்றாலும் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆட்டோ ஓட்டுநர் 60 வயதான ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற தகவல் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு மூதாட்டியும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. 5 பேரது நிலைமை கவலைக்கிடம் என்றும் 3 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் இன்றைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 இடங்களில் பரப்புரை பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கும் அதே போன்று கரூரில் நண்பகல் 12 மணிக்குமாக இந்த பரப்புரை பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருந்த நிலையில் அது கால தாமதமாக 2:45 மணிக்கு நாமக்கல்லில் அந்த பரப்புரை பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரூரில் 6 மணிக்கு இந்த பரப்புரை பயண பகுதிக்கு, வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு வந்தடைந்த தாவேக தலைவர் விஜய் அங்கு கூட்ட நெரிசல் காரணமாக வருவதற்கு கால தாமதம் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அங்கு கடும் கூட்ட நெரிசலில் ஏராளமானோர் மயக்கமுற்று தாவேக தலைவர் பேசிக் கொண்டிருந்த போதே அவர்களை ஆம்புலன்ஸ்களில் ஏற்றி செல்ல கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் தற்போது 50க்கும் மேற்பட்டோர் அங்கு மயக்கமடைந்திருக்கலாம் என்றும் அதில் 5 பேரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. 60 வயதான ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மூதாட்டி ஒருவரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது.